ஆபிராமுக்கு 99 வயதான போது கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இதை கேட்ட ஆபிராம் தரையில் விழுந்தான். அப்போது தேவன் அவனிடம் பேசினார், நான் உன்னோடு செய்த உடன்படிக்கை இதுவே. நீ பல ஜாதிகளின் தந்தையாவாய். இனிமேல் உன் பெயர் ஆபிராம் அல்ல, உன் பெயர் ஆபிரகாம் ஆகும். ஏனெனில் நான் உன்னை பல ஜாதிகளுக்கு தந்தையாக வைத்தேன் என்றார். தேவன் மேலும், நான் உன்னை மிகுந்த அளவில் பெருக்குவேன். ராஜாக்கள் உன்னிடமிருந்து தோன்றுவார்கள். இந்த உடன்படிக்கை உன்னோடும் உன் சந்ததியோடும் தலைமுறை தலைமுறையாக நிலை நிற்கும். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் தேவனாக இருப்பேன் என்று சொன்னார். பின்பு கர்த்தர், நீ கானான் தேசத்தில் அந்நியராக இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு என்றென்றைக்கும் சொந்தமாக கொடுப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார். அதன் பின் தேவன் ஆபிராமுக்கு உடன்படிக்கையின் அடையாளமாக விருத்த சேதனம் பற்றி சொன்னார். உன் வீட்டில் பிறந்த ஒவ்வொரு ஆணும், உன்னிடம் வாங்கப்பட்ட ஒவ்வொரு ஆணும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இது உன்னோடும் உன் சந்ததியோடும் இருக்கும் உடன்படிக்கையின் அடையாளம் என்று உத்தரவிட்டார். பின்பு தேவன் சாராய் பற்றி பேசினார். இனிமேல் உன் மனைவி சாராய் என்று அழைக்கப்படாமல் அவளுடைய பெயர் சாராள் ஆகும். நான் அவளை ஆசிர்வதிப்பேன். அவளால் உனக்கு ஒரு மகனை தருவேன். அவள் ஜாதிகளின் தாயாவாள். ஜனங்களின் ராஜாக்கள் அவளிடமிருந்து தோன்றுவார்கள் என்று கூறினார். இதை கேட்ட ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து சிரித்தான். அவன் மனதிற்குள், 100 வயதான ஒருவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று நினைத்தான். பின்பு, இஸ்மவேல் உம்முடைய சந்நிதியில் வாழ்ந்தால் போதுமே என்று தேவனிடம் சொன்னான். ஆனால் தேவன் உறுதியாக, சாராள் நிச்சயமாக ஒரு மகனை பெறுவாள். அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவீர்களாக. அவனோடு நான் என் நிலையான உடன்படிக்கையை செய்வேன். இஸ்மவேலையும் நான் ஆசீர்வதிப்பேன். அவனும் பெரிய ஜாதியாக பெருகுவான். ஆனால் என் உடன்படிக்கை ஈசாக்குடனே நிலைத்திருக்கும் என்று கூறினார். அந்த நாளிலேயே ஆபிரகாம் தேவன் சொன்னபடியே இஸ்மவேலுக்கும் தன் வீட்டில் இருந்த எல்லா ஆண்களுக்கும் விருத்த சேதனம் செய்தான். அப்பொழுது ஆபிரகாமின் வயது 99 இருந்தது. இஸ்மவேல் வயது 13 இருந்தது. இந்த அதிகாரம் சொல்வது இதுதான். தேவன் சொன்ன வாக்குறுதிகள் மனிதனுக்கு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவன் பெயரை மாற்றும் போது வாழ்க்கையையும் மாற்றுகிறார். அவர் உடன்படிக்கை செய்வார். அது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்.